ஹாய் ஆல், வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ். இன்றைக்கி பங்குனி உத்திரம். ஸோ இன்றைக்கி முருகரோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகர் மெசேஜ் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான் வந்திருக்கு, 7 ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா, இது எதை குறிக்குது? பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகர் என்ன இண்டிகேட் பண்ணுறாரு, யுனிவர்ஸ் மெசேஜா அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சாய்ஸஸ் இப்போது கரண்ட்லி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரெண்டுங்கட்டா மனசில் இருக்கீங்க அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கர்ப்ஸ் இருக்குது. அதில் நிறைய நாகங்களோட சிம்பிள்ஸ் இருக்கும், ரத்தினங்கள் இருக்கும். ஸோ நிறையா ஒரு மனிதர் இருப்பார். மேபி இது ராகு கேதுக்குரிய கார்டுன்னே வச்சுக்கலாமே. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைல் 1 சூஸ் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி நிறைய கற்பனைகளில் இருப்பார் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அளவுக்கு அதிகமான கற்பனை, அந்த ஆசைகள் சம்டைம்ஸ் நிறைவேறாமல் போயிடுச்சுனாலும் அது உங்களுக்கு வருத்தத்தை தரும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி நிறையா ஆசைகள், கனவுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள் சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது நம்ம நடைமுறைக்கும் நம்மளோட சூழ்நிலைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த ஆசைகள், கனவுகள்லாம் ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சடனாக நிறைய அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சஸ் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு இல்லை வரப்போகுது அப்படின்றதையும் இந்த பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் பயப்பட தேவை கிடையாது, பட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க பிறருக்காக நிறைய விட்டு கொடுத்துட்டு உங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருப்பீங்க. தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான சேஞ்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதில் நடக்கும் அப்படின்னா வேலையிலையோ இல்லை தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயோ சில எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரமோஷனுக்காக இல்லை உங்களோட இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேறு இடத்துல நல்ல ஜாப் கிடச்சி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை தொழிலவே சில பேர் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடான வாய்ப்புகள் நிறையா வரும். ஸோ கரெக்டான உங்கள் லைஃபுக்கு எது செட் ஆகும் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது அதிக ஆசை, கற்பனையை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு, ராகு கேது கார்டுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ உங்கள் நடைமுறைக்கு ஒத்து வர்றதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்கள் அதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கான பாடங்கள் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இது ராகு கேதுக்குரிய கார்டுன்றதுனால ஒரு புத்து வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெமடியாகவும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கான கரெக்டான ஒரு பாதை அமையும். அதுக்கான கரெக்டான பாதைகளை அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா ராகு கேதுக்கள்ன்றது நம்ம முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அவங்க பண்ண பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கைகள் இருக்குது. ஸோ அவங்க பண்ண புண்ணியங்களை நம்ம கிட்ட கொண்டு அவங்க தான் சேர்க்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கான கரெக்டான வழிகாட்டுதலையும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக தொழில் இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி முருகர் இண்டிகேட் பண்ணுறாரு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம்.
டெம்பரன்ஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போது லைஃப்பில் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உடல் கொஞ்சம் வந்து சிக்கிங்ஸ், அதாவது உடல் கொஞ்சம் கரண்ட்லி பார்த்திங்கன்னா உடல்நிலைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இல்லை எனக்கு உடல் நோய் வந்து அடிக்கடி ஏதாவது வந்துட்டே இருக்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் அது எல்லாமே உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. உங்களுக்கான மருத்துவ உதவியோ இல்லை மருத்துவ ஆலோசனையோ இல்லை மருத்துவம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா 2 கட்ட சுச்சுவேஷனில் இருப்பீங்க. 2 விஷயம் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோன்னா 2 விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இது எடுக்கிறதா அது எடுக்கிறதா அப்படின்னு. ஸோ அதாவது கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடம்புக்கு உங்கள் சூழ்நிலைக்கு உங்களோட கரண்ட்லி மணி வைஸ்க்கு எது வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மருத்துவ உதவி இல்லாட்டி மருத்துவ ஆலோசனை இல்லை கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் தேவை. கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுக்கோ இல்லை மன ரீதியான கஷ்டங்கள் சரியாகிறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே வந்து டெம்பரவரி. பிறரோட உதவி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பொருள் சார்ந்த அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு கிஃப்ட் வர்றது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் வர்றது, திடீர்னு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறது, அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்றதை இண்டிகேட் பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சார்ந்த தொழில்கள் அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வெளியில் போய் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிற இடமாகட்டும், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அமைதியாக டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான முன்னேற்றங்கள், அதுக்கான ஹெல்பிங் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடப்பாங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற சூழல்கள் வந்து சவால்களையும் மாற்றங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு நீங்கள் அமைதியாக தான் ஃபேஸ் பண்ணணும், சமநிலையோடு தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகர் மெசேஜ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகரோட மெசேஜ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் பென்டக்கல்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான சீட்டுன்னே சொல்லலாம். டேரக்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி கார்டு. இது வந்து 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். மாற்றி சொல்லிட்டேன். இது ஒரு அதிர்ஷ்டமான கார்டுன்னே சொல்லலாம் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது, குலதெய்வ ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு கல்யாணம் நடக்கிறது. இப்போ நீங்கள் காதல் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு பர்சனை விரும்புகிறீங்க அப்படின்னா குடும்பத்தோட சப்போர்ட்டோட அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப தகராறில் இருக்கும், இது எல்லாமே எப்படா எங்களுக்கு சரியாகும், சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாக கண்டிப்பாக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய டைம் தான். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும், லாபம் தரும். ஓகேங்களா? உங்களுக்கு சௌபாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா மேரீடு பர்சன், அதாவது மேரேஜ் ஆகலை, இல்லை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மேரேஜுக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் மெம்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதில் அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கிடைக்காட்டிலும் முந்தி இருந்ததை விட கொஞ்சம் மாற்றங்களாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் குடும்பத்தோட சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே ஜெயமாகும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. குடும்பமாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற கல்யாணம், இல்லை சடங்கு சம்பிரதாயங்கள், இல்லை கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக விட்டு போன சொந்தங்கள் உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறது, அவங்களும் நீங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறது, அது மூலியமாக சில லாபகரமான விஷயங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முருகர் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ தைப்பூசம் முருகர் மெசேஜ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் யார் பைல் 1 பைல் 2 பைல் 3 கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.